ஹாய் guys, வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் HTML இமேஜஸ் டுட்டோரியல். ஓகேவா? இங்கே இமேஜ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு வெப்சைட் போங்க, விக்கிபீடியா அந்த மாதிரி. ஓகேவா? இதுவே அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் போகிறோங்க, என்ன நடக்கும்? யூசர் என்கேஜ்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை இமேஜ் பார்க்க சொல்ல ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, அதை பண்ணலாமா, ஸ்க்ரோல் பண்ணலாமா. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு விக்கிபீடியாவில் போய்ட்டு ஒரு பிளாக் படிக்கிறீங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் அதிக நேரம் இருப்பீங்களா? அப்படி இல்லையா ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ ரீல்ஸ் பார்க்குறீங்க, அப்போ அதிக நேரம் பார்ப்பீங்களா? எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பார்த்துட்ருப்போம் இல்லையா? டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பார்த்துட்ருப்போம். இந்த மீம்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ காலையில் எழுந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் அப்போ தான் எடுத்துருப்பார். காலைல 6 மணிக்கு அவருக்கு ஒர்க் இருந்திருக்கும், 7 மணிக்கு அப்படியே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா டைம் 10 இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ யூசர் என்கேஜ்மெண்ட், நாட் ஓன்லி இமேஜ் பட் ஆல்சோ எ வீடியோ. ஓகே, வீடியோ ஹைப்பர் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் இமேஜ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேவா? தென் இமேஜை நம்ம வெப்சைட்லேயோ ஆப்ஸ்லேயோ யூஸ் பண்ண சொல்ல நமக்கு என்ன நடக்கும்னா அதிகமான யூசர் இன்ட்ராக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? தென் இந்த டுட்டோரியலில் எப்படிலாம் இமேஜஸ் யூஸ் பண்ணலாம், அந்த இமேஜ் எப்படிலாம் சின்னதாக்குறது, பெருசாக்குறது, எல்லா ஸ்க்ரீன்லேயுமே அந்த இமேஜ் எப்படி ஓப்பன் ஆகணும், மொபைலில் ஓப்பனாலும் ஓப்பன் ஆகணும், ஸோ டேப்லெட்டில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகணும், லேப்டாப்பில் டிவியில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகணும், எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். HTML images are used to display picture, graphics and visual content on a web page. ஒரு வெப் பேஜில் விஷுவல் கண்டென்ட்டையோ கிராஃபிக்ஸையோ நம்ம என்ன பண்ண முடியும், டிஸ்பிளே பண்ண முடியும். தென் இமேஜ் டேக் இஸ் யூஸ்டு டு எம்பெடட் அன் இமேஜ். அதாவது ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க, விச் டேக் இஸ் யூஸ்டு டு எம்பெடட் இமேஜ் இன் வெப்சைட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 1 மார்க்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேஸ் MCQs தான் கேட்க சொல்ல. ஸோ கம்பெனிஸில் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இது இருக்கலாம். தென் கீ அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இமேஜ் டேக்கில் என்னென்ன மாதிரி அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சோர்ஸ் அட்ரிபியூட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? டிஃபைனிங் த சோர்ஸ் URL ஃபார் த இமேஜ், அது அப்சல்யூட்டாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம். தென் ஆல்ட் அட்ரிபியூட்ஸ். ஆல்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? ஆல்டர்னேட் அட்ரிபியூட், ப்ரொவைட் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் தட் டிஸ்கிரைப் த இமேஜ், இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்சசிபிலிட்டி. ஒருவேளை அந்த இடத்துக்கு இமேஜ் இல்லைனாலோ, சர்வர்லேருந்து வர லோட் ஆச்சுனாலோ, அந்த இடத்துக்கு இமேஜ் டெலிட் ஆகிருந்ததுனாலோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக ஒரு டெக்ஸ்ட்டை காமிக்கிறது. ஓகேவா? தென் வித் ஸ்பெசிஃபை த வித் ஆஃப் த இமேஜ். ஸோ ஒரு இமேஜ் என்டையர் டிஸ்பிளேல 50% இருக்கணுமா, இல்லை 75% இருக்கணுமா, இல்லை 25% இருக்கணுமா, இல்லை 100% இருக்கணுமா அப்படின்றத சொல்கிறதுக்காக. அதே மாதிரி ஹைட், ஒரு இமேஜோட ஹைட் ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணேன். இங்கே டைட்டில் ஆப்வியஸாக நமக்கு தெரியும். டைட்டில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணனால என்ன ஆகும், டூல் டிப் வரும். இப்போ ஒரு இமேஜ் இருக்குது, ஸோ விஜய் இமேஜோ, சமந்தா இமேஜோ, அஜித் சார் இமேஜோ இருக்குது, அதை நம்ம ஹோவர் பண்ண சொல்ல. ஸோ ஒரு சில பேருக்கு தெரியும், ஏன்னா அஜித் சார்னு தெரியாத ஆளே கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு பர்சனோட இமேஜ் நம்ம ஹோவர் பண்ண சொல்ல நமக்கு என்ன ஆகும், இமேஜ் விக்கிபீடியாவில் பண்ணி காமிச்சிருந்தேன் லாஸ்ட் கிளாஸில். ஹோவர் பண்ண சொல்ல அந்த இமேஜ் கிட்ட ஜஸ்ட் ஒரு டூல் டிப் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த டைட்டில் அட்ரிபியூட். இந்த மாதிரி அட்ரிபியூட்லாம் யூஸ் பண்ணலாம். சோர்ஸ் அட்ரிபியூட், ஆல்ட் அட்ரிபியூட், வித் அட்ரிபியூட், ஹைட் அட்ரிபியூட் அண்ட் டைட்டில் அட்ரிபியூட். ஓகேவா? யூஸ் கேசஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஸோ விஷுவல் கண்டென்ட் இல்லையா? தென் பிராண்டிங், ஸோ பிராண்ட் பண்ணுறது. இப்போ கோடோ ஸ்கூல்ஸ் இமேஜ் பிராண்ட் பண்ணுறது, தமிழ் கோடிங் அகாடமி லோகோ பிராண்ட் பண்ணுறது இல்லையா? தலைவம் முகம்தான் எங்களுக்கு பிராண்டு அப்படின்ற மாதிரி இங்கே. ஸோ ஒரு வெப்சைட்க்கும் ஒரு ஆப்புக்கும் இங்கே பிராண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் திங், டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். தென் நம்ம இன்சர்ட்டிங் இமேஜ், ஒரு இமேஜை எப்படி நம்ம வெப்சைட்டில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு இமேஜ் டேக், தென் செல்ஃப் க்ளோசிங் டேக் இமேஜ். ஓகேவா? தென் உள்ள ஒரு சோர்ஸ் டேக் கொடுப்பீங்க. இந்த சோர்ஸில் இது என்ன URL சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்சல்யூட் URL-ஆ, ரிலேட்டிவ் URL-ஆ? ரிலேட்டிவ் URL. சூப்பர், இட்ஸ் அ ரிலேட்டிவ் URL. தென் ஒரு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட், எக்ஸாம்பிள் ஃபைல். ஸோ இது வரல, இந்த இமேஜ் ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னா சோர்ஸை, இந்த டெக்ஸ்ட்டை நமக்கு அங்கே காமிக்கும். ஓகேவா? இட்ஸ் ஈஸி தானே? ஸோ நெக்ஸ்ட் திங் பார்க்கலாம் இல்லையா? தென் இங்கே ஒரு இமேஜ் பாடியில் இருக்குது, ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ஒரு ஆல்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ட்ரைமியில் நான் இப்போ இதை கொடுக்குறேன், என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துக்கிட்ட ஒரு வேளை JPG-க்கு பதிலாக நான் PNG-ன்னு கொடுக்குறேன். வாட் வில் ஹேப்பன்? ஃபார்மேட் மாறி இருக்குது, அதனால் அங்கே என்ன காட்டுது, எக்ஸாம்பிள் ஃபைல் காட்டுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் கூட மாற்றக்கூடாது, எக்ஸாக்டாக கொடுக்கணும். இந்த இடத்துக்கிட்ட கார் இமேஜ்ன்னு இருக்குது, இமேஜஸ்ன்னு இருக்குது. இமேஜ்னு கொடுத்தா வருமா? வராது. ஸோ அதோட ஃபைல் நேம் எக்ஸாக்டாக இருந்தால் தான் வரும். ஓகேவா? சிம்பிள். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இங்கே பாருங்கள், HTML கார் இமேஜ் JPG, இதை Ctrl+C காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருக்கு இல்லையா, மேலே ஒரு அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸில் codoskills.com அப்படி இருக்குது, அதை நான் எடுத்துடுறேன்.
இப்போ பின்னாடி இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்லாஷ் மட்டும் தான் இருக்குது, அந்த ஸ்லாஷையும் எடுத்துடுறேன். நான் காப்பி பண்ண அந்த URL அங்கே போட்டுக்கிறேன், HTML car images. அப்போ ஒரு வெப்சைட்ன்றது இட்ஸ் அ ஃபோல்டர். ஒரு வெப்சைட்டே ஒரு ஃபோல்டர் தான். அந்த ஃபோல்டருக்குள்ளே HTMLனு இன்னொரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே கார்ன்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ நான் என்ட்ரு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக ஒரு இமேஜ் லோட் ஆகணும். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் சம்திங். என்ன HTML car images and JPG இல்லையா? ஸோ HTML car images and JPG. ஸோ கரெக்டான ஃபோல்டர் நேம் கொடுத்தா தான் அது ஆக்சஸ் ஆகும், இல்லைனா ஆக்சஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு தான் டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணி அந்த இமேஜை நம்ம என்ன பண்ண முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். காப்பி இமேஜ், சேவ் இமேஜஸ். ஓகேவா? நீங்கள் எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் ஒரு URL இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்குது, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸும் கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை இன்ஸ்பெக்டில் போனீங்கனாலும் இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும் உங்களுக்கு, ஸோ அதோட லோக்கல் URL இருக்கும். அந்த லோக்கல் URL காப்பி பண்ணிக்கோங்க. அதை இங்கே பாருங்கள், அதுக்கு ஹோவர் பண்ணாலே மேலே காமிக்குது பாருங்கள், https://codeskills.com/htmlனு ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டரில் அந்த இமேஜ், அதை கிளிக் பண்ணாலும் இந்த இமேஜ் ஓப்பன் ஆகும் இப்படி தனியாக. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஸ் ஏ பேசிக்காக ஒரு வெப் டெவலப்பராக. ஓகேவா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஓகேவா? ஸோ ப்ரொசீடிங் வித் த நெக்ஸ்ட் திங், செட்டிங் அண்ட் இமேஜ் டைமென்ஷன். அப்போ ஒரு இமேஜுக்கு வித்தோ ஹைட்டோ எதுக்கு கொடுக்கணும், வித்து கொடுக்கலாம் என்ன நடக்கும், ஹைட்டு கொடுக்கலாம் என்ன நடக்கும், இல்லை ரெண்டுமே கொடுத்தா என்ன நடக்கும், இல்லை ரெண்டுமே கொடுக்கலாம் என்ன நடக்கும். ஓகேவா? இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கும். அதை நம்ம இப்போ தீர்த்து வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட வித் அண்ட் ஹைட் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ரெண்டுமே கொடுக்குறதால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டிஃபால்ட்டாக ஒரு வித் அண்ட் ஹைட் செட் ஆகிருக்கும். இப்போ வித்து வந்து நம்ம 300 பிக்சல் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ 300 பிக்சல் மேலே பாருங்கள், இதுதான் பிக்சல் வித். அதாவது நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி, ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இன்ஸ்பெக்ட் ஆப் கொடுத்தேன்னா அந்த இமேஜுக்கான சோர்ஸ் கோடு எனக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ நான் வந்து அதாவது என்ன பண்ணுறேன்னா ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீனை வந்து சின்னதாக்கி பெருசாக்கிட்டு இருக்கேன். அப்போ சின்னதாக்கி பெருசாக்க சொல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸோ அந்த இமேஜ் என்ன ஆகலை பார்த்தீங்களா, சின்னதாகலை. 300 பிக்சலுக்கு நான் உள்ளே போனேன்னா எனக்கு என்ன ஆகுது, இப்போ 300 பிக்சல் எனக்கு வந்துருச்சு, ஆனாலுமே அந்த இமேஜ் சின்னதாகலை. ஓகேவா? எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ப்ராப்பரான ஒரு வித் அண்ட் ஹைட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுவே நீங்கள் வித்து மட்டும் கொடுத்தீங்க, ஹைட்டு கொடுக்கல, என்னென்ன நடக்கும்னா, இப்போ பாருங்கள், இப்போ ப்ளூ கலரில் இங்கே ஒரு அவுட்புட் டிவ் இருக்குது, பெரிய டிவ். ஓகேவா? பேரண்ட் டிவ். இப்போ அந்த டிவ்வில் 50% நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது 50%, இது 50%. கரெக்டாக? அப்போ ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக சொல்ல வெறும் வித்து மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், அந்த இமேஜ் என்ன ஆகும், சின்னதாகி பெருசாகும். ஓகேவா? அதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ வித்து கொடுத்தா என்ன நடக்கும், வித்து கொடுக்கலாம் என்ன நடக்கும், மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வித்து மட்டும் கொடுப்பாங்க, ஹைட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வெறும் வித்து மட்டும் கொடுத்துட்டு பர்சன்டேஜில் கொடுக்கணும், பிக்சல்ஸில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பிக்சல்ஸில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும், ஏன்னா அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதுவே நீங்கள் பர்சன்டேஜில் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வித்து மட்டும் கொடுத்தீங்கன்னா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்க்ரீன் சைஸ் என்ன ஆகும், அந்த இமேஜ் எல்லா ஸ்க்ரீன்லேயுமே ஒர்க் ஆகும். மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் ஒர்க் ஆகும், டேப்பில் ஓப்பன் பண்ணாலும் ஒர்க் ஆகும், லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணால் பெருசாக இருக்கும், மொபைல் ஓப்பன் பண்ணால் சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இமேஜ்க்கு வித்தியாசம். ஓகேவா? தென் இங்கே இமேஜை தாண்டி இமேஜ் மேப்பிங் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப கூலாக இருக்கும், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. ஓகேவா? இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன் ஃபேஸ்புக்கை, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் போகுது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இமேஜ். இங்கே சோஷியல் மீடியான்னு கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து விக்கிபீடியா போகுது. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 5 பேர் ஃபோட்டோ கொண்ட ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போகிற மாதிரி இந்த இடத்துல டூல் டிப் கூட இருக்குது பாருங்கள். ஹோவர் பண்ணுற ஃபேஸ்புக்கை டூல் டிப் ஃபேஸ்புக் காமிக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் உங்களால் பண்ண முடியும். ப்ரோ எப்படி ப்ரோ பண்ணுறது? ஓகேவா? இதுக்கு பேர் தான் இமேஜ் மேப்பிங். ஓகேவா? ஸோ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இது வந்து அமேசான்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இமேஜை மேப் பண்ணுறது ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ இங்கே பாயிண்ட். யாரெல்லாம் கிராஃபில் வந்து 10 மார்க் எடுப்பா, அதாவது 10 out of 10. எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் பண்ணுறது, ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட் பண்ணுறது, இது மட்டுமே போதும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது 100. ஸோ அடுத்தது இங்கே 110, இங்கே 290, இங்கே 270. இதே தான் முடிஞ்சிச்சு. இதை மட்டும் நீங்கள் எடுத்து பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன நடக்கும், கோஆர்டினேஷன். ஓகேவா? இதுதான் அந்த கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஏலாம் இருக்குது. இப்போ ஒரு இமேஜ் போட்டால் அதுவே கோஆர்டினேட்ஸ் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு இப்போ நமக்கு என்ன இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. இருந்தாலுமே நம்ம அதை மேனுவலாகவும் கற்றுக்கலாம். ஓகேவா? இது ஈஸி தான், இதில் அதிகமாக நம்ம டீப் டைவ் பண்ண தேவையில்ல. ஸோ பெரிய கான்செப்டாக இருக்கும். ஓகேவா? தென் சிம்பிளாக நான் இப்போ சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ஸோ இந்த கோஆர்டினேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலி, ஸ்கொயர், சர்க்கிள் அப்படின்னு இருக்கும். பாலினா மல்டிபிள் ஷேப்ஸ். ஓகேவா?
ஸ்கொயர்னால் வெறும் ஸ்கொயராக மட்டும்தான் இருக்குது ப்ரோ என்னோடய ஆப்ஜெக்ட்டு. சர்க்கிள்னால் வெறும் ரவுண்டாக இருக்குது ப்ரோ, டீ கப் மாதிரி. இல்லை ப்ரோ பாலினா எந்த சைஸில் வேணால் இருக்கலாம். பாலி இப்போ ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னா அதுக்கு என்ன சைஸ்னே இருக்காது இல்லையா, நம்ம மேனுவலாக கோஆர்டினேஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கூட நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா. தென் இங்கே இதுக்கு எப்படி ப்ரோ என்ன கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி. ஸோ ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜில் ஒரு சோர்ஸ் இருக்குது, அந்த சோர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆல்ட் இருக்குது, தென் அதுக்கப்புறம் யூஸ் மேப் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ மேப் ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு அட்ரிபியூட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜ் மேப் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இமேஜ் மேப்னு ஒரு நேம், அதாவது ஒரு மேப் டேக் இருக்குது, அந்த மேப் டேக்கில் நேம் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த நேமுக்கு ஒரு இமேஜ் மேப்னு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஹேஷ் வச்சு அதை கால் பண்ணிப்பீங்க. ஓகேவா. எப்பயுமே மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் வச்சு தான் கால் பண்ணணும், அப்படியே கால் பண்ணக்கூடாது. ஸோ ஹேஷ் வச்சு நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா இந்த இமேஜுக்கான நேம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இதுக்குள்ளே இருக்க ஏரியா, ஓகேவா, நீங்கள் எத்தனை ஏரியா வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 10 ஏரியா கூட கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு 5 இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட இமேஜ், தௌஃபிக்கோட இமேஜ், தென் கிஷோரோட இமேஜ், சாதிக் ப்ரோவோட இமேஜ், அஜித் குமாரோட இமேஜ், தளபதி விஜயோட இமேஜ், ஏகே சாரோட இமேஜ். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னா அதை கிளிக் பண்ண சொல்ல அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போகிற மாதிரி பண்ணலாம். இட்ஸ் ஈஸி, தட்ஸ் கால் த கோஆர்டினேஷன். ஸோ கரெக்டாக அந்த கோஆர்டினேஷன் மட்டும் செட் பண்ணால் போதும். எக்ஸ் ஆக்சிஸில் எங்கெங்கே இருக்கும், அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸில் எந்தெந்த பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஃபினிஷ்ட். இட்ஸ் ஈஸி திங் ரைட். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேப்பில் ஹெச்எஃப் இருக்கும், அதாவது எங்கே போகணும். கண்டிப்பாக ஒரு ஏரியாவை கிளிக் பண்ண சொல்ல எங்கே போகணும்னு இருக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ட், ஒருவேளை ஸோ ஆல்டர்னேட். ஓகேவா. அந்த இமேஜ், அந்த இடத்துல இமேஜ் சோர்ஸ் இல்லைன்னா ஆல்டர்னேட், தென் டார்கெட். அப்போ கிளிக் பண்ண சொல்ல வேறு ஒரு பேஜில் ஓப்பன் ஆகணுமா இல்லை அதே பேஜில் ஓப்பன் ஆகணுமா, அதுதான் டார்கெட். நம்ம டார்கெட் பார்ப்போம் சிஎஸ்எஸில். ஓகேவா. சிஎஸ்எஸ் லிங்க்ஸில் டார்கெட் பார்ப்போம். தென் டூல் டிப், ஹோவர் பண்ண சொல்ல விக்கிபீடியான் வரணும் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஹோவர் பண்ண சொல்ல ஃபேஸ்புக்னு வரணும். இதுதான் டூல் டிப். அந்தந்த ஏரியாவுக்கு என்னென்ன டூல் டிப் வரணும். ஷேப் பாலி. ஸோ நீங்கள் இதுக்கும் ஸ்கொயர்னு கொடுத்துக்கலாம், இல்லை ரெக்டாங்கிள் கொடுத்துக்கலாம், இல்லை பாலின்னு கொடுத்துக்கலாம். பாலி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், அதனால் நான் பாலியே யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும். தென் கோஆர்டினேட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன, ஒய் ஆக்சிஸில் என்ன, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பாலின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா பாலின்னும் போது கோஆர்டினேட்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள் 4 தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, உங்களால் நிறையா இருக்கும். அதாவது ஒரு பாயிண்ட் 1 2 3 4 5 6. ஸோ நீங்கள் எத்தனை இடத்துல வேணால் பாயிண்ட் வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் கிளிக் பண்ண சொல்ல தான் எனக்கு போகுமே தவிர்த்து அந்த பாயிண்ட்டை விட்டு வெளியில் கிளிக் பண்ணால் அது போகாது. ஓகேவா. இமேஜ் மேப்பிங் கூலாக இருக்கும், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இமேஜ் மேப்பிங் நீங்கள் இங்கே இருக்க இமேஜ் கூட டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை உங்களோட இமேஜ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனால் வந்து அதிகமாக நம்ம யூசேஜ் கிடையாது. ஓகேவா. இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா ஒரு இமேஜுக்கு நான் கோஆர்டினேட் எடுத்து பண்ணுவான். ஓகேவா. ஸோ அதே மாதிரி பண்ணாலுமே ஸ்க்ரீன் சைஸ் வேறு ஸ்க்ரீன் சைஸில் கோஆர்டினேஷன் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இமேஜ் லோட் ஆகலைன்னா ஸோ கோஆர்டினேஷன்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகேவா. அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் கோஆர்டினேஷன் மோஸ்ட்டாக வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய சைஸில் ஒன்று யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா. ஸோ இட்ஸ் நாட் டிமாண்டிங். ஓகேவா. அதனால் நம்ம இமேஜில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இமேஜில் ஸோ வித்தில் பர்சன்டேஜ் கொடுத்து எல்லா ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை பிக்சலில் கொடுத்து அந்த ஸ்க்ரீன் சைஸில் மட்டும்தான் அது கரெக்டாக அப்படியே இருக்கும். ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அது என்ன ஆகாது, கம்மியாகாது, அதிகமாகாது, வித் அண்ட் ஹைட் இதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. தென் இன்சர்ட்டிங் ஜிப் ஃபைல்ஸ். அதாவது ஜிப் ஃபைல்னால் என்ன, இங்கே பார்க்குறது ஜிப் ஃபைல்ஸ். ப்ரோ ஜிப் ஃபைல்ஸ்க்குன்னு தனியாக ஏதாவது சின்டாக்ஸ் இருக்காங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இமேஜில் சோர்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஜிப் ஃபைலுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா. இட்ஸ் ரியலி கூல். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல்ஸுமே நீங்கள் டேரெக்டாக பண்ண முடியும். ஓகேவா. இங்கே யூஸ் மேப்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக மேலே இருந்து நான் காப்பி பண்ணி போட்டப்போ வந்த மிஸ்டேக், இட்ஸ் எரர். ஓகே. ஸோ இதை நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஓகேவா. தென் ஃபெவிகான், கடைசியாக இமேஜில் ஃபைனல் டாபிக் வந்துட்டோம். இங்கே இந்த ஃபெவிகான்னா என்ன, ஃபெவிகான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், கர்சர் பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட கோட் ஆஃப் ஸ்கில்ஸில் நான் இங்கே கோட் ஆஃப் ஸ்கில்ஸ்ன்னு இருக்கியா, இந்த இடத்துக்கிட்ட நம்மளோட சிம்பிள் இருக்குது, லோகோ இருக்குது. அந்த லோகோ கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லோகோ இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நான் ஃபேஸ்புக்கோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ஃபேஸ்புக்குன்னு இருக்குது. ஃபேஸ்புக்கில் ஒரு குட்டி லோகோ, இங்கே பாருங்கள் லிங்க்டின் குட்டி லோகோ, மெயில் குட்டி லோகோ, ஹோஸ்டிஞ்சர் குட்டி லோகோ. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி லோகோ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃபெவிகான். ஒரு சைட்டுக்குன்னு ஒரு குட்டி ஃபெவிகான் இருக்கும், அதாவது நம்மளோட லோகோவை தான் குட்டியாக வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட அது இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ரோ இதை எப்படி ப்ரோ வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெட் டேக்கில் மட்டும்தான் வைக்க முடியும், அதுவும் லிங்க் டேக்கில் மட்டும்தான் வைக்க முடியும். ஹெட் டேக்கில் லிங்க் டேக்கில் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஐகான் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா. அது உங்களுக்கு புரியுற மாதிரி ஐகான் கொடுத்துக்கோங்க.
டைப் எப்பயுமே வந்து இந்த ஒரு டைப்பாக தான் இருக்கும். இமேஜில் எக்ஸ் ஐகான், ஓகேவா, இந்த டைப் தான் கொடுக்கணும். அதனால் இந்த டைப் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். தென் ஹெச்ரெஃபில் அது வந்து லோக்கல் லிங்க்கோ இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அப்சல்யூட் லிங்க்கோ, இந்த இடத்துக்கு நீங்கள் வேறு எந்த ஃபார்மேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஐசிஓன்னு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஃபெவிகானுக்கு ஐசிஓ அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நல்லது, ஓகேவா. தென் ஐசிஓ ஃபார்மேட் கன்வெர்ட்டர் இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி மாற்றிக்கலாம், ஓகேவா. இல்லை பெரிய கன்வெர்ட்டர்லாம் தேவையில்ல அப்படின்னா அந்த இமேஜில் லாஸ்ட்டில் ஜேபிஜின்னு இருக்கும், .jpg அப்படின்றத தூக்கிட்டு அந்த இடத்துல .ico வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஐசிஓவாக மாறிடும். அதுதான் ஃபார்மேட் கன்வெர்ட்டரும் பண்ண போகுது. அதுக்கு நாமளே மேனுவலாக பண்ணிடலாமா ப்ரோ அப்படின்னா மேனுவலாக நம்ம பண்ணிடலாம் விஎஸ் கோடில், ஓகேவா. இன்றைக்கி இமேஜில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சம்மரி கொடுக்குறேன், ஓகே. ஸோ HTML இமேஜஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இமேஜஸ் வந்து யூஸரை அதிகமாக இன்ட்ராக்ஷன் எங்கேஜாக வச்சுருக்கோம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதில் என்னென்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். இங்கே சோர்ஸ் அட்ரிபியூட் யூஸ்டு டு ஸோ என்டர் அ டெஸ்டினேஷன் சோர்ஸ். ஸோ ஆல்ட் அட்ரிபியூட் இன்ஸ்டீட் அந்த சோர்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கான ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் காமிக்க. வித் அட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரீன் சைஸுக்கு அந்த மாதிரி வித் மாறணுமா இல்லை வந்து அது பிக்சல்ஸில் ஒரே மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்றதுக்காக வித் அட்ரிபியூட் பார்த்தோம். லைக் வைஸ் த ஹைட் அட்ரிபியூட். இங்கே டைட்டில் அட்ரிபியூட் அதை ஹோவர் பண்ண சொல்ல ஏதாவது டைட்டிலோ டூல் டிப்போ வரணுமா அப்படின்றதுக்காக இதை பார்த்தோம். தென் யூஸ் கேசஸ் பார்த்தோம். ஸோ நம்மளே சொல்லியிருந்தோம் பிராண்டிங்காக, விஷுவல் என்கேஜ்மெண்ட்காக, ஓகேவா. இதெல்லாம் பார்த்தோம். நேவிகேஷன் கூட யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், நேவிகேஷனாக அந்த இமேஜ் கிளிக் பண்ண சொல்ல அது வேறு ஒரு இடத்துக்கு போகிறது, பட்டன் மாதிரி இல்லை அதுவே ஒரு லிங்க் மாதிரி ஆக்ட் ஆகும், ஓகேவா. ஸோ இதுக்குமே யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. தென் ஒரு இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி செட்டிங் பண்ணுறது. செட்டிங்னா டைமென்ஷன், வித் அண்ட் ஹைட் எப்படி செட் பண்ணுறது. ஸோ பிக்சலில் கொடுத்தா என்ன நடக்கும், பர்சன்டேஜில் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. தென் அதுக்கப்புறம் இமேஜ் மேப்பிங். இந்த இமேஜ் மேப்பிங்கில் ஸோ எங்கே கோஆர்டினேட்ஸ் இருக்கோ அந்த கோஆர்டினேட்ஸ்குள்ளே நம்ம கிளிக் பண்ண சொல்ல எக்ஸஸ் ஒய் ஆக்சிஸில் கிளிக் பண்ண சொல்ல நமக்கு என்ன நடக்கும், ஸோ அந்த ஹெச்ரெஃப்க்கு போகும், ஓகேவா. அதாவது லிங்க்கும் இமேஜும் கலந்த மாதிரியான ஒரு கலவை, ஓகேவா. தென் அதுக்கப்புறம் ஃபெவிகான். ஸோ இன்சர்ட்டிங் ஜிப் பார்த்தோம். ஒரு ஜிப் ஃபைல் எப்படி ப்ரோ போடுறது அப்படின்றத பார்த்தோம். நத்திங். ஸோ சோர்ஸ் ஃபைல் மட்டும் ஜிப் எடுத்து டவுன்லோட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஒரு கார் இப்படி போகிற மாதிரி இல்லை ஒரு ஃப்ளவர் இப்படி பூக்கிற மாதிரி, ஓகேவா. தென் அதோட அட்வான்ஸாலாம் போடலாம். ஸோ தென் இங்கே HTML ஃபெவிகான். இங்கே ஃபெவிகான் எப்படி யூஸ் பண்ணுவோம், ஃபெவிகான்னா என்ன, அதுக்கு என்ன ஃபார்மேட்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். எந்த ஃபார்மேட் வேணால் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். நம்ம கொடுத்துருக்கிறதே ஜேபிஜி ஃபார்மேட் தான், ஓகேவா. ஸோ நீங்கள் வேணும்னா ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணால் லாஸ்ட்டில் இருக்க அந்த ஃபார்மேட் PNG இருக்கோ இல்லை JPEG இருக்கோ JPEG இருக்கோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு IC1 போட்டிங்கன்னா அந்த ஃபார்மேட் கன்வெர்ட் ஆகிடும். VS கோடில் இதை பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் கிளாஸ் முடியுது. ஸோ அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இதே மாதிரி நான் கிளாஸ் எடுத்துகிட்டே போனாலும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது லைவ் எடிட்டர்லையாவது VS கோட்லையாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு என்ன நடக்கும், அந்த சின்டாக்ஸ் என்ன ஆகும், மறக்காது, ஓகேவா. சின்டாக்ஸ் மறக்காமல் இருந்தால் தான் நாளைக்கு நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஒரு ஹியூஜ் வெப்சைட் பண்ண சொல்ல ஈஸியாக உங்களால் கோட் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ படித்து நம்ம போய்ட்டு எழுதுறதுக்கும் படிக்காமல் போயிட்டு எழுதுறவங்க எக்ஸாம்பிளாக கடகடன்னு ஆன்சர் பேப்பர் வந்தோடனே இப்படி நம்ம கொஸ்டின் தெரியாது 40 பேஜ் எழுதி வச்சா பாஸ் இன்ஜினியரிங் இல்லையா. ஸோ கடகடன்னு எழுதிக்கிட்டே வரும். ஸோ அதே மாதிரி படித்து எழுதுறவங்களும் கடகடன்னு எழுதிட்டே வருவாங்க இல்லையா. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னா அந்த நடுத்தரமாக இருக்கும் பாசாங்குக்காரன் இல்லையா. ஸோ படித்த மாதிரி காட்டிக்கிறது, ஸோ அங்கே பார்த்தது இங்கே பார்த்தது, ஸோ இப்படி எதாவது கேட்க முடியுமா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் போகும், உங்களால் எழுதவே முடியாது, ஓகேவா. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒன்று நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லை ப்ராக்டிஸே பண்ணாதீங்க, ஓகேவா. ஸோ எது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லது, ஓகேவா. ப்ராக்டிஸே பண்ணனாலும் நல்லது தான். ஸோ யாருக்கு நல்லதுன்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ எனிவே அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.